எங்களுக்கு ஜனாதிபதிக்கு நாள் வணக்கம். என்னன்னு கேட்டால் எங்களுக்கு சம்பளம் வந்து எங்களுக்கு போட்டு கொடுத்ததுக்காக அவருக்கு ரொம்ப நன்றி. என்னன்னு கேட்டால் எதிர்கட்சி வந்து எங்களுக்கு ஏன் அந்த 200 கொடுக்க வேணாங்குது. கட்டாயம் எல்லாம் ஒன்று கூடி எங்களுக்கு அந்த 200 போட்டு கொடுத்தா ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். ஏன் எதிர்கட்சி எங்களுக்கு கொடுக்க வேணான்னு சொல்லுது. අයිබෝන් මාත්‍යා අපිට මේ පඩි වැඩි කරලා දීපේකට ගොඩාක් ස්තුතියි. අයි පිට කට්ටිය අපිට මෙම අනාථ කරන්නේ අපිව. අපිට දෙන පඩි ටික මාත්‍යාලාමනේ අපිට එකතු කරලා දීලා තියෙන්නේ. අයි ඒගොල්ලන් දෙන්න එපා කියලා විරෝධ කරන්නේ. අයි අපිත් මානසි වෙනවනේ මාත්‍යා. ඉතින් අපි මානසි වෙන එකෙන් ඕගොල්ලන්ට තම්බෙනව නේද? ඉතින් අයි අපිට මෙහෙම විනාශ කරන්නේ අපිව. අපි දුක් මානසි වෙලානේ අම්බ කරන්නේ. අපිට මෙහෙම කරන්න එපා. நமது நாட்டு ஜனாதிபதி அவர்களுக்கு முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னவென்றால் நாங்கள் இன்றைக்கி 200 வருஷம் இந்த மலையக பகுதியில் தோட்டத் தொழிலாக வாழ்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு சம்பள பேச்சுவார்த்தையிலும் நாங்கள் போயிட்டு நாயை போல் ரோட்டில் நின்று போராடி சத்தம் போட்டு பட்னியாக கடந்து அப்படி தான் வேலை செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கி எங்கள்கிட்ட இந்த நாட்டுக்கு ஒரு லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அட்டை கடித்தாலும் சரி உங்களுக்கு நாங்கள் உழைச்சி கொடுக்குற வரிப்பணம் சரியாக இருக்குது. இப்படி இருந்தும் எங்களுக்கு இந்த ஒரு போராட்டம் இல்லாமல் இந்த சம்பளத்தை உயர்த்தி கொடுத்ததில்லை. எதிர்கட்சிக்கு வந்து மிச்ச மனத்தாழ்வமாக இருக்குது. என்னென்னு கேட்டால் ஏன் இந்த 200 கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கணும், என்ன காரணத்தினால கொடுக்கணும், கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, கம்பெனிக்காரங்க தானே கொடுக்கணுங்கிற ஒரு எதிர்ப்பை தெரிஞ்சிருக்காங்க. அவங்க நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு வந்து 1750 சம்பளம் தருவேன்னு சொல்லி உறுதி கூறி பேசி முடித்ததுக்கு நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் ஜனாதிபதிக்கு நாங்கள் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இந்த சம்பளம் கூட்டி கொடுக்கறதுக்கு மிச்சவே நாங்கள் நன்றியாக சொல்கிறோம். என்னன்னு கேட்டால் நாங்கள் எந்த ஒரு பயணமும் எத்தனையோ வாட்டி நாங்கள் ரோட்டில் இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணி உண்ணாவிரதம் இருந்து அப்படி தான் அந்த சம்பளத்தை நாங்கள் வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த பயணம் எங்களுக்கும் தெரியாமையே இந்த 750 போட்டிருக்கிறதுக்கு மிச்சம் மறுபடியும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால நாங்கள் இன்றைக்கி இப்போ மலைய மக்கள் எல்லாமே சந்தோஷப்படுறோம். அதுக்கு இன்றைக்கி பூசை ஒன்று வச்சுருக்கோம். ரெண்டாவது என்னென்னு கேட்டால் எதிர்கட்சியில் உள்ளவங்க இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி இதை கொடுக்க விடாமல் தடுக்கிறது வந்து அது மிச்சமே ஒரு எங்களுக்கு கவலைக்குரியமாக இருக்குது. அதனால் வேண்டி நாங்கள் இது வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷம். இந்த 750 கொடுக்க விடாமல் இது பண்ணுறாங்களே அதுக்கு வந்து நாங்கள் மனசில் ஒரு கவலைக்குரியாக தான். நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக ஐயா அவர்களுக்கு எங்களை முதலாவது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னு கேட்டால் இந்த வரவு செலவு திட்டத்துக்கான தோட்ட தொழிலாளர்களுக்கு 200 ரூபாய் சம்பளத்தை அதிகரித்து கொடுத்ததுக்கு அவருக்கு முதலாவது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளணும். அடுத்தபடியாக அந்த எதிர்கட்சியிலிருந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களுக்கு 200 ரூபாய் கொடுக்க வேண்டாம் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க அரசியல்வாதிக்கு நாங்கள் வன்மையாக இந்த தருணத்தில் கண்டிக்கிறோம். மீண்டும் இந்த ஜனவரி முதல் எங்களுக்கு இந்த 200 ரூபாயை கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும். அதனைத் தொடர்ந்து ஆளுங்கட்சியில் இருக்க அரசியல்வாதிகளுக்கு எங்களை மீண்டும் ஒரு வேண்டுகோளை விடுத்துக்கிறோம். தோட்டப்புறங்களில் குத்தகை அடிப்படையில் தொழிலாளர்களை அமர்த்துகிறார்கள். அது வந்து எங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த குத்தகை அடிப்படையிலான வேலையை வந்து நிறுத்த வேண்டும். நிறுத்திவிட்டு முதலாவது எங்களுக்கு அடிப்படை சம்பளத்தை உயர்த்துவதற்கும் அடிப்படை சம்பளத்தை பெற்றுக்கொள்வதற்கான வேலை திட்டங்களை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னு கேட்டால் குத்தகை அடிப்படையில் எங்களுக்கு பாரிய வீழ்ச்சி அடைகின்றது. இதனால் குத்தகை அடிப்படையிலான அரசியல்வாதி இந்த சம்பளத்தை வாங்கி கொடுத்த ஜனாதிபதி அவர்களுக்கு மீண்டும் நாங்கள் இதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த குத்தகை அடிப்படையிலான வேலையை நிறுத்த வேண்டும். அதுதான் எங்களுடைய முதலாவது கோரிக்கை. நன்றி. ஜனாதிபதி அவர்களுக்கு முதற்கண் நன்றி. என்னன்னு கேட்டால் எங்களுக்கு வந்து 1750 சம்பளத்தை கூட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நாங்கள் நன்றி. ஏன்னு கேட்டால் இந்த எதிர்கட்சியில் உட்காந்துக்கிட்டு மேசையை தட்டிக்கிட்டு இந்த காசை கொடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட பரம்பரைங்கெல்லாம் நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டால் நாங்கள் அந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து ஒரு எம்பி சொல்லியிருந்தார், அந்தந்த கம்பெனிகளுக்கு வந்து நிறைய அளவு காசுகளை கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ஏன் அந்த காசெல்லாம் எடுத்துருக்கலாம் தானே, அதெல்லாம் எடுக்காமல் எங்கள்ட 200 ரூபா அந்த அரசாங்கத்தில் கொடுத்ததை ஏன் நீங்கள் வந்து தட்டி படிக்கிறீங்க? அப்படி செய்யாதீங்க. ஏன்னா திரும்ப நீங்கள் எங்கள்கிட்ட வரணும். அந்த டைமில் நாங்கள் வந்து நீங்கள் எங்களை கெஞ்சணும் சரியா. அந்த டைமில் நாங்கள் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை சரியா. இனி அந்த மாதிரி ஒரு வேலை வச்சுக்காதீங்க சரியா. இவங்க கொடுக்குறாங்கன்னா நீங்களும் முடிஞ்சால் உங்களால் ஒரு 50 ரூபா கூட்டி கொடுக்க இயலாது தானே. நீங்கள் எப்போ இருங்க இந்த 6-7 வருஷ காலமாக உங்களால் ஒரு 10 ரூபா கூட கூட்டி கொடுக்க இயலாது தானே. ஏன் இப்போ 200 ரூபா கூட்டி கொடுக்க நீங்கள் தடுக்கிறீங்க? அது உங்களுக்கு இயலாது. ஏன்னா
இயலாத வேலைக்கு நீங்கள் போவாங்க. ஏன்னா அந்த ஜனாதிபதி வந்து இந்த காசு எங்களுக்கு கொடுத்துருக்காரு, அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. அவருக்கு வந்து சப்போர்ட்டாக இருங்க சரியா. நாங்கள் எந்த பாவமே செய்யலை சரியா. திரும்ப திரும்ப எங்களை பள்ளத்தில் தள்ளாதீங்க சரியா. ஏன்னா அவர் கூட்டியிருக்க காசு வந்து எங்களுக்கு 1 கிலோ அரிசி வாங்குறதுக்கே இப்போ எவ்வளோ நிலைமைக்கு சரியாக இருக்குது சரியா. அந்த அரிசியை சாப்பிடாம இருக்கேல்மா சரியா. சோறு 1 கிலோ அரிசி இப்போ 240 ரூபா, அதைத்தான் எங்களுக்கு கூட்டியிருக்காங்க. ரொம்ப எங்களுக்கு கூட்டலை சரியா. நீங்கள் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் ஒரு 50 ரூபா கூட்டுங்களை மேற்கொண்டு பேசுங்களே. 50 ரூபா உட்காந்து இவங்களுக்கு சேர்த்து தாங்கன்னு சொல்லி அதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஏன் கொடுக்குற காசை நீங்கள் கொடுக்க வேணாம்னு சொல்கிறீங்க. என்னைய அப்படியெல்லாம் வச்சுக்காதீங்க சரியா. ஏன்னா எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு டிப்பு வரும், திரும்ப நீங்கள் எங்களை தேடி வரணும். அந்த டைமில் நாங்கள் பேசுவோம் இதுக்கு மேலே சரியா. இனி அந்த மாதிரி ஒரு வேலை வச்சுக்காங்க. கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். ජනාධිපති ඇමතිතුමාට අපි ස්තුති කියනවා. මේ පරිප්‍රශ්න කිසිම අරගලයක් නැතුව පාරට බෑලා අරගල කරන්නේ නැතුව ඉවර කරලා දීපයකට බොහොම ස්තුතියි. මේ ආණ්ඩුවෙන් 200ක් දෙන්නම් කියලා පොරොන්දු වෙලා තින්නේ. ඒ පොරොන්දුව ඇවිල්ලා අනිත් පක්ෂවල ඉන්න කට්ටිය කොහොමද ආණ්ඩුවෙන් දෙන්න පුළුවන්, ආණ්ඩුවේ කොහොමද දෙන්නේ අර මේ කියලා තියෙනවා. අපේ නිසා මේ ආණ්ඩුවට හරි රටට හරි කිසිම ලාභයක් නැද්ද අපිට. අපි වතේ කංකරනකට දුප්පත් මිනිස්සු තමයි. දුප්පත් මිනිස්සුන්ට ඉගා ගන්න බෑ. අපිට අම්බු කරන්න ඕනේ. ඒකට පඩි අනිවාර්යයෙන්ම 1750ක් ඕනේ. එහෙම නැත්තම් අපිට දෙන්න එපා කියන කට්ටියට අපි මේක කරනවා. இது எல்லாம் பிடிக்க வச்சிருக்காங்கண்ணே. அதையும் படம் எடுக்கிறாரு.